ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ குழம்புல இருக்கிற கறி எடுத்து தான் மட்டன் ஃப்ரை செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் லைட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பை அதிகமாக போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கனால அதில் உப்பு இருக்கும், அதனால் தேவையில்லை. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி குழம்பு வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவு நான் தண்ணி குழம்பு எடுத்திருக்கேன். தண்ணி குழம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மசாலாவோட வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புலேருந்து கறி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே உப்பு போதுமானதாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.